ஸோ நீங்கள் சோலார் பேனல் போடுறீங்க அப்படின்னா ஆக்சஸபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஷேடு ஃப்ரீயாக இருக்கணும். ஏதாவது நிழல் பற்றக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோலார் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும். அப்புறம் இங்கே 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா எப்போயுமே ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் 6 கிலோவாட்னா அதில் 30லேருந்து 40% வரைக்கும் கூடுதலாகவே நீங்கள் பேனல் சேர்க்கலாம். 6 கிலோவாட்னா நெருக்கி 8 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் பேனல் சேர்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நமக்கு தேவையானதை போட்டுக்குவோம் அப்படின்னு 4 கிலோவாட் பேனல் போட்டிருக்காங்க. இப்போ இதே நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய பயன்பாடு அதிகமாகுதுன்னா நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டியதில்லை. பேனல் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே நம்ம 6 கிலோவாட் இன்வெர்ட்டருக்குரியது போட்டிருக்கோம். 3 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு தேவையான வீட்டுக்கு கரெக்டாக 3 கிலோவாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அதில் யூஸ் இருக்காது. இங்கே நம்ம 6 கிலோவாட் போடும்போது நம்ம எதிர்காலத்தில் ஈவி கார் வாங்குகிறோம், அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம சார்ஜ் பண்ண தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 6 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் கொடுத்துட்டோம். அப்போ இப்போதைக்கு பவர் பேக்கப் ஒரு ஏசி மட்டும் ஒரு 4 மணி நேரம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு 5 கிலோவாட்டு பேட்ரி போட்டிருக்கோம். இந்த 5 கிலோவாட் பேட்ரி நம்ம போடும்போது அதில் 5000 வாட்ஸு நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். 5000 வாட்ஸுனால் 5 யூனிட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதில் 5 யூனிட் சார்ஜ் பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் எடுக்கிறது 4.2 யூனிட் தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது ஒரு பேட்டரியில் பயன்படத்தக்க யூனிட்டோட அளவு 4.2 யூனிட்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட்டு கட்டான பின்னாடி, அதாவது மாலை நேரங்களில், அதுக்கப்புறம் எப்போயாவது மின் தடை ஏற்பட்டுச்சுன்னா அதில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இந்த பேக்கப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 1000 வாட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். ஒரு 500 வாட்ஸ் 1 மணி நேரத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் பேக்கப் கிடைக்கும். அந்த மாதிரி 4.25 யூனிட்டு நீங்கள் அதிலேருந்து எடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன் கிரிட் ஹைப்ரிடு. இதுவே நமக்கு கரண்ட் இல்லாத நேரங்களில் பியூர் ஆஃப் கிரிட்டாகவும் செயல்படும். அந்த மாதிரியும் நம்ம இதை அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஆன் கிரிட்டுக்கும் ஹைப்ரிட்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான். ஆன் கிரிட் அப்படின்னா இபி கரண்ட் போயிடுச்சுன்னா வேலை செய்யாது. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னால் இபி கரண்ட் போன பின்னாடியும் உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய தேவைகளுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆன் கிரிட் ஹைப்ரிட்டுக்கும் பியூர் ஆன் கிரிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி நம்முடைய தேவைகள் என்ன இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி சோலார் போட்டுக்கிற மாதிரி பல்வேறு விதமான வசதிகள் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கோம். அந்த மாதிரி தேவையான சிஸ்டத்தை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மன நிம்மதியாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும். மொத்தமாக நமக்கு மின்சார சிக்கனமும் இருக்கும்.